வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலை அமைக்கும் பிரச்சினையில் பெண் கவுன்சிலர் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. குடியாத்தம் மேல் ஆலத்தூர் கூடநகரம் பகுதியில் 8வது வார்டு உறுப்பினராக ரேஷ்மா இருந்து வருகிறார். நிலையில் கூடநகரம் புதுத்தேரு பகுதியில் 20 நாட்களுக்கு முன்னர் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த சாலையில் வேகத்தடை அமைக்கவில்லை என கூறி அதே பகுதியைச் சேர்ந்த தாஜுதீன் மற்றும் அவரது மகன்கள் ரேஷ்மாவை வீடு புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் குடியாத்தம் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. என்னை நான் ரோடு போட்டேன்னு சொல்லி ஸ்பீட் பிரேக்கை போடலன்னு சொல்லி உள்ளே என்னை அடித்தாங்க. 2 பேர் அடித்தாங்க. என் பொண்ணு வேற வீட்டில் இருக்கிறான், என் பையன் கூட இல்லை, ஸ்கூல் போய்க்கிறான். அடிச்சுட்டு தகாத முன்னாவே பேசினாங்க. எனக்கு காதே கேட்கல. இப்போ தான் எர்னியா ஆப்ரேஷன் வர பண்ணிக்கிறதுன்னு தள்ளி விட்டு இடுப்பில் வலி வேற. எனக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலும் அட்மிட் சேர்ந்துருக்கிறேன். நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு எல்லாரும் சேர்ந்து போலீஸ்காரர் நடவடிக்கை எடுக்கணும்.